நமஸ்காரம். குருன்றவர்னா யாரு? குரு நமக்கு தேவையா? இப்ப எல்லாருக்கும் நம்ம மோஸ்ட் ஆஃப் பீப்பிளுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்து குருன்றது தான் ப்ராப்ளமே. ஏன்னா ஒத்துக்க மாட்டோம். அதுவும் ஆன்மீகத்துல வரும்போது, யாரோ ஒருத்தர் நல்லா பேசினா கூட, அவருக்கு என்ன தெரியும்? அவர் நான் இது சொல்றது தப்பு, இது சொல்றது இப்படி இது இது தப்பா சொல்றாரு, இது ரைட்டா சொல்றாருன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்ட் பண்ணுவோம். நாம ஒருத்தர குருவா ஏத்துக்க மாட்டோம். இது பெரிய ஈகோ ப்ராப்ளம். நீங்க லைஃப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பல வருஷங்கள் பின்னாடி போனா, நம்ம அந்த ஏபிசிடி படிக்கிறதுக்கு ப்ரீ கேஜி, எல்கேஜில உட்கார்ந்திருப்போம். எதுக்கு நம்ம ஒரு டீச்சர் தேவை? டீச்சர் இல்லாமல் ஒரு ஏபிசிடி படிக்க முடியாதா? படிக்க முடியும். ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா, டீச்சர்னா யாரு? அவங்களுக்கு அந்த விஷயம் நல்லா தெரியும். அவங்க நம்ம கையை பிடிச்சி எழுத சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக கற்றுப்போம் நம்ம. டீச்சர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எந்த சப்ஜெக்ட்டுமே பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு புது மொழி கற்றுக்கணும், ஒரு ஃப்ரெஞ்சு இல்லை ஜெர்மன் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கான டீச்சர் இருந்தாங்கன்னா ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு 2-3 மாதத்துலேயே நமக்கு அந்த மொழியை நல்லாவே கற்றுப்போம். இதே அந்த டீச்சர் இல்லை, எவ்வளோ கஷ்டம் அது கற்றுக்கிறது. இது எல்லாத்துலேயுமே பொருந்தும். ஒரு வேலைக்கு போனீங்கன்னா உங்களோட சீனியர் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு டிரைவிங் வேணா கூட டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும், வண்டி ஓட்ட தெரியணும்னா அதுக்கான இடத்துல போய் நம்ம அவங்ககிட்ட கற்றுக்குறோம். இந்த மாதிரி பல இடத்துல நமக்கு வந்து டீச்சர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே நம்ம குருன்னு சொல்லலாம். அந்தந்த துறையில் அவங்கவுங்க நமக்கு குரு மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். நம்ம குழந்தை கராத்தே கிளாஸ் போகிறோம், இல்லை வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் போகுது அப்படின்னா நம்ம பார்த்துட்டு அவரை வந்து மாஸ்டர் சொல்லுவோம். மாஸ்டர் இருக்கார், ரொம்ப அதிகமாக அவருக்காக மரியாதை கொடுப்போம். ஏன்னா அவர் அதில் எக்ஸ்பர்ட் அப்படின்றது. இப்போ இதிலெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்குறோம், ஏற்றுக்கிறோம். ஆனால் அந்த ஆன்மீகத்தில் குருன்னு வந்தால் மட்டும் ஒரு பெரிய கோபம் வந்துடுது. என்ன கேள்வி கேட்குறோம்? எனக்கும் கடவுளுக்கு நடுவில் இவர் யார் நடுவில்? இவருக்கு என்ன தெரியும்? நான் எதுக்கு அவரோட ஹெல்ப் எடுத்துக்கணும்? வேண்டாம், எடுத்துக்க வேணாம். அவர் இல்லைன்னா அந்த ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது. எதையோ கேட்டுட்டு எப்படியோ போயிடும். ஒரு குருன்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா பல பிறவிகள் பிறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து போயிட்டே இருப்போம். ஆனால் நமக்கு ஒரு வெளிச்சமே கிடைக்காது, ஒரு அறிவே கிடைக்காது. குருன்னு ஒருத்தர் கிடைச்சாங்கன்னா பெரிய புண்ணியம். நம்ம புண்ணியம் படினா கண்டிப்பாக வந்து குருன்றவர் ஒருத்தர் அமைவார் கண்டிப்பாக. அப்போ குரு கிடைக்கும்போது ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். இப்போ நம்ம மீதி சொல்கிறது எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு. நம்ம இப்போ பேசுனது எல்லாமே ஒரு ஏபிசிடி படிக்கிறதோ ஒரு கார் ஓட்டுறதோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் உலகத்தில் நடக்கிறது. அப்போ இந்த உலக விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கே எனக்கு ஒரு ஆசிரியர் இல்லை குரு தேவைப்படும் போது, ஆன்மீகம்ன்றது இந்த உலகத்துக்கு இந்த புரிதலுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதாவது இதுக்கு நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டால் தான் புரியும். அந்த மாதிரி விஷயங்கள். இதுக்கு குரு தேவையில்லையா? கண்டிப்பாக தேவை இருக்கு இல்லையா? கண்டிப்பாக ஒரு குரு இருந்தால் தான் இந்த விஷயங்கள் சூக்ஷ்மமான விஷயங்கள், இந்த சூக்ஷ்மமான விஷயங்கள் நிறையா நமக்கு புரிய வரும். அதனால் கண்டிப்பாக உண்மையிலே நம்ம வந்து நம்ம ஃபார்ச்சுனேட் இந்த லைஃப்பில் அப்படின்னா குரு கிடைக்கணும். குரு கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே வந்து அதுக்கான ஆசையை கிரியேட் பண்ணிக்கணும். எனக்கு குரு வேணும். உண்மையிலே ஒரு ஆழ் மனசில் நினைக்க ஆரம்பிக்கணும். எனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன இந்த பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, இந்த ஆன்மீகம்னா என்ன எனக்கு தெரிஞ்சுக்கணும். எனக்கு குரு வேணும்னு இந்த ஒரு லாங்கிங்கை கிரியேட் பண்ணோன்னா ஒரு நாள் கண்டிப்பாக குருன்றவர் வருவார். அந்த குருன்னு வந்துட்டார் அப்படின்னா பெரிய விஷயம். ரொம்ப வாழ்க்கையில் குரு கிடச்சா அது பெரிய பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். அந்த குரு கிடச்சிட்டார் அப்படின்னா அந்த ஆன்மீக அறிவு ரொம்ப ஈஸியாக உள்ளே போகும். ஸோ குரு இல்லாமல் இந்த ஆன்மீக அறிவுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் அந்த மாதிரி வந்திருப்பாங்க. அவங்க வேறு தன்மையில் இருந்திருப்பாங்க. அதனால் இந்த ஜென்மத்தில் குரு இல்லைன்னா கூட அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் 99.9999% எடுத்திங்கன்னா குரு கிடைக்கிறது பெரிய விஷயம். குரு இருந்தால் கண்டிப்பாக பெரிய விஷயங்களை பண்ணலாம். இப்போ இந்த குரு தேடலில் வந்து நம்ம வந்து ஈகோவை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கலாம். எத்தனையோ பெரிய ஆத்மாக்கள்லாம் இங்கே இருந்திருக்காங்க, பெரிய பெரிய குருமார்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க ஆரம்பித்து அந்த புத்தகங்களை படிக்க ஆரம்பித்து அதுக்கான உள்ள நம்ம அந்த லாங்கிங்கை கிரியேட் பண்ணணும்னு வச்சுங்க. குரு வேணுன்றது கண்டிப்பாக யாராவது ஒரு மாஸ்டர் வந்து நம்மளை முழுமையாக ஆக்கிரமிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த படிக்கும்போது எல்லாரும் ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பதிலை சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் அமையும் போது நம்ம குருன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் குரு தேடுதல் வேணும். தீவிரமாக தேடுதல் இருந்ததுன்னா குரு சீக்கிரமாக கிடைப்பார். குரு தேடுதலை நம்ம அகம்பாவத்தை, அந்த ஈகோவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு போனோம் அப்படின்னா ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்மீக ஒரு அறிவு, அந்த ஒரு புரிதல் இருந்ததுன்னா நார்மலாக இந்த வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக வாழ்ந்துடலாம். ஸோ நம்ம எல்லாரும் ஆன்மீகத்தை உணர்வோம். நல்ல ஒரு ஓப்பன் தன்மை மனசை வச்சுட்டு குரு கிடைக்கிறதுக்கான எல்லா வழியிலையும் தேடுவோம், முயல்வோம், வெற்றி பெறுவோம். நமஸ்காரம்.